ஹாய் வணக்கம் மக்களே. மணி பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட் விளாக் கொடைக்கானல் போக போகிறோம். அங்கே செருப்பு சொல்லிட்டு யாராவது நம்ம வந்து செருப்பை கழட்டிட்டு இருக்கலாம். இங்கே பாருங்க, செருப்பு கழட்டிட்டு சாமி அவ்வளோதான். கஷ்டமாக வாங்கிட்டு பிள்ளையார் கும்பிட்டாச்சு. நம்ம பிள்ளையார் கும்பிட்டு நம்மளோட ரைடை ஆரம்பிக்கலாம். நேற்றே ஒரு தாத்தா குறுக்க வந்துட்டார். இன்றைக்கி யாரும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். என் கேமராமேன் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பழைய ஃப்ரெண்டு. நம்ம போக பேசினா அதெல்லாம் வாடா வந்து உட்காடுறான். கேமராமேன் வாங்க கேமராமேன். எங்கள் நாங்கள் மைக்கெலாம் வாங்கி வச்சுருக்குறோம். அந்த மைக்கெலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. காற்று வேறு வெபன்னு அடிக்குது. ஓரேஜில் இருக்குது. இல்லைன்னா போய் கிளியர் பண்ணிக்கலாம். 250 ஜிபி 250, ஃப்ரீயாக இருக்கிறது 30. வாவ், ஏய் நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோம்டா சுகையிலு. நாங்கள் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கப்பல்ஸ் போயிட்டு இருக்காங்க நினச்சி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பின்னாடி பாருங்களேன், அந்த முடியை வந்து நாங்கள் ஏமாந்துட்டோம். கடைசியில் பார்த்தா அது வந்து பையன். அங்கே போகிற ரிமூவ் பண்ணுறான். என்ன வண்டிடா அது முன்னாடி போகிறது? இல்லை நம்ம முன்னாடி போகிறது என்னது? சிபி தான் நினைக்கிறேன் ப்ரோ, சிபி நினைக்கிறேன். அங்கே பாரு சைலன்ஸ் இருப்பாரு எப்படி இருக்கு. ஆக்சுவலாக கேரளாவில் நிறைய பேர் சீட் வச்சுருப்பாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னான். என் ஃப்ரெண்டு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி இந்த தங்கத்தையே நான் எடுத்தேன். ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வந்து அவங்க ஒரு செட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குட்டி குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லாம் ரைட் வந்திருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஏஜ் தான் இருக்கும். இது நான் முன்னாடி போய் காட்டுறேன். அதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் பாரு எல்லோரும் ஒரே பேட்ச்சு, எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு குழந்தை. இப்போ பாரு சூப்பராக இருக்கிறாரு. ஆக்சுவலாக இதெல்லாம் அது கஷ்டம்தான். இந்த மாதிரி ஒன்று சேர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக பேச்சுலராக இருக்கும்போதே நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுனா வந்து அடுத்த ஜென்மத்தில் தான் கூட்டிகிட்டு வர முடியும். பிளான் மட்டும்தான் பக்காவாக அப்படியே அடுத்த நாள் போகிற மாதிரி போடுவானுங்க. ஆனால் அடுத்த 6 மாதம் கழிச்சு தான் போவானுங்க. கரெக்டு. ஆமாம். ஆனால் என்ன செம்ம க்யூட்ரா, எவ்வளோ குட்டி குழந்தை வச்சுக்கிட்டு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போய்ட்டோன்னு வச்சுக்குவேன். நம்ம பணம் சம்பாதிச்சு நம்ம எவ்வளோ வாங்கினாலும் நம்ம எவ்வளோ பண்ணாலும் பத்தாது. இப்போ எங்கள் அப்பா கூட சொன்னாங்க, எதுக்குடா இப்படிலாம் ட்ரிப்பு போயிட்டு காசை வேஸ்ட் பண்ணிட்டு உனக்கு அது என்னடா கிடைக்குதுனாங்க. எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களோட காலத்தில் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நமக்கு வந்து முக்கியம். நம்ம அவங்களுக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு பணமும் கொடுக்குறோம். ஆக்சுவலாக எல்லா பணத்தையும் நம்ம வந்து சேவ் பண்ணி அப்படி கஞ்ச பிஸ்னாரியாக இருந்து நம்ம வந்து ஒன்றும் வாங்கி கோட்டை வெட்டணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஏஜில் ஏஜ் முக்கியம் இல்லை, ட்ராவல் அவ்வளோதான். ஆக்சுவலாக ட்ராவல்னாலும் இப்போது ட்ராவல் வந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான். சில பேர்த்துக்கு ட்ராவல் வந்தால் நிம்மதியாக போயிடும். ஏண்டா வந்து பண்ணிட்டுருக்கோம். சில பேர்த்துக்கு ட்ராவல் அதெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி ட்ராவல் இதுதான் ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம். லைஃப் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். எது எப்போ நடக்குன்னு எதுவுமே தெரியாது. ஸோ கோ வித் த ஃப்ளோ. அவ்வளோதான். கோ வித் த ஃப்ளோ. அவ்வளோதான்.